திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளியில் 24 மணி நேரமும் இயங்கும் தனியார் மருத்துவமனையை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KC வீரமணி ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் திறந்து வைத்தார். சாய் சந்தோஷ் மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் டாக்டர் செந்தில் முருகன், அதிமுக எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் சகாதேவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நாட்றம்பள்ளி பேரூராட்சி செயலாளர் மகேந்திரன், நாட்றம்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் NMC சீனிவாசன், நாட்றம்பள்ளி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஷியாம்ராஜ், ஜோலார்பேட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ், மாவட்ட அம்மா பேரவை முன்னாள் செயலாளர் குட்லக் ரமேஷ், நாட்றம்பள்ளி பேரூராட்சி முன்னாள் செயலாளர் மகான் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் பங்கேற்றனர். நாகப்பட்டினத்தில் குறிப்பிட்ட நபர்களின் நிலங்களுக்கு நீர்வளத்துறை அதிகாரிகள் தண்ணீர் பாய்ச்ச நிர்பந்தம் செய்து டார்ச்சர் செய்ததால் ஆத்தங்கரை பணியாளராக பணியாற்றும் வெளிப்பாளையத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் விஷமருந்தி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் தனிநபருக்கு வயலுக்கு தண்ணீர் கொடுக்க அழுத்தம் கொடுத்த நீர்வளத்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அவருக்கு உயர் ரக சிகிச்சையும் பணி பாதுகாப்பும் வழங்கப்பட வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் SR தமிழ்ச்செல்வன் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் மிரட்டிய விடியா நீர்வளத்துறை அதிகாரிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையும் துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும் எனவும், விடியா நீர் குளத்தூர் அதிகாரி சீனிவாசனுடன் பேசிய உரையாடலின் ஆதாரங்களை காவல்துறையிடம் ஒப்படைப்பதாகவும் தெரிவித்துள்ளார். விடியா ஆட்சியில் சாதாரண பணியில் இருக்கும் மக்களுக்கு கூட விடியா அதிகாரிகளால் பாதுகாப்பில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தில் முறைகேடாக பேருந்து கட்டணம் வசூலித்த நடத்துனரை கண்டித்து போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முன்னதாக திருச்சியில் இருந்து வேளாங்கண்ணி போக எங்கிருந்து ஏறினாலும் 150 ரூபாய் கட்டணம் என அரசு பேருந்து நடத்துனர் அறைகூவல் விடுத்துள்ளார். வேளாங்கண்ணி மாதா தேர் பவனி திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் நடத்துனர் ஒருவர் எங்கிருந்து ஏறினாலும் கட்டணம் 150 ரூபாய் என கூறி வசூலில் ஈடுபட்டது பயணிகளை ஆத்திரப்படுத்தியது. இதனால் தஞ்சை பேருந்து நிலையத்திற்கு வந்ததும் பேருந்தில் இருந்த பயணிகள் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடிய ஆட்சியில் போக்குவரத்து துறையில் பல வகைகளில் முறைகேடுகள் நாளுக்கு நாள் அரங்கேறி வருவது பொதுமக்களை விரக்தியடைய வைத்துள்ளது. திருச்சியில பஸ் ஏறி தஞ்சாவூர் வரேன்னு சொல்லும்போது தஞ்சாவூர் நிக்காதுங்கிறாங்க. வண்டி வந்து திருச்சியில இருந்து வேளாங்கண்ணி போற வண்டி திருச்சியில நிக்காது அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஏத்திக்கிட்டு 50 ரூபா டிக்கெட் போடுறாங்க. 43 ரூபா டிக்கெட்டுக்கு 50 ரூபா டிக்கெட் போடுறாங்க. ரெண்டாவது எல்லா பேசஞ்சர்ட்டையும் திருவாரூர் போறவங்கள்ட்டையும் வேளாங்கண்ணி டிக்கெட் 150 ரூபா வாங்குறாங்க. நாகப்பட்டினம் போறவங்களுக்கும் வேளாங்கண்ணி டிக்கெட் 150 ரூபா வாங்குறாங்க. இதை தட்டி கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் டிக்கெட்டை மாற்றி தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த காசு எங்கே போகுது? அவங்க கொள்ளடிக்கிறாங்களா, இல்லை அரசு அதிகாரிகள் கொள்ளடிக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கு மேல்மட்ட உள்ள அதிகாரிகள் கொள்ளடிக்கிறாங்களா? இதை தஞ்சாவூர் டிப்போவில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ விசாரணை பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்க.